என் அப்பா ஸ்தானத்திலேருந்து எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு தாயும் தந்தையும் எப்படி ஒரு குழந்தையை பார்த்துக்குவாங்களோ அது போல் இந்த ஆர்டர் வாங்குறது எங்க அப்பா கையில வாங்குற மாதிரி இருக்கு. நரிக்குறவ சமுதாயத்தை சார்ந்த பெண். எங்க ஊர்ல நான் தான் முதல் படித்த பட்டதாரி. இப்பதான் முதலமைச்சர் ஐயா எங்களை பழங்குடியினர் இதுல சேர்த்துனாங்க. அதுக்கு தனிப்பட்ட முறையில நான் நன்றி சொல்லிக்கிறேன். பெங்களூர்ல ஒரு 3 மாசம் ட்ரைனிங் எடுத்து என்னுடைய ஸ்கில் நான் டெவலப் பண்ணிக்கினேன். நல்லா இங்கிலீஷ் பேசுறது, அப்புறம் ஒரு இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும், ஒருத்தவங்க ஃபேஸ் பார்த்து எப்படி ஃபேஸ் பண்ணணும் கஸ்டமர் பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கினேன். சிஎம் கையில நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கோம். நான் 12th வரையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன். நான் 12th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கேன். எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை. ஸோ அவங்க இல்லாதனால என்னோட மேல் படிப்பாக எந்த ஒரு இதுக்கும் போக முடியல. தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலிமா நான் முதல்மென்ற ஸ்கீம் மூலிமா எனக்கு ஒரு 3 months கோர்ஸ் ட்ரைனிங் கொடுத்து ஒர்க் வாங்கி தரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னது மூலிமா நாங்கள் வந்திருந்தோம். பெங்களூரில் NDTF மூலிமா எலக்ட்ரானிக் சிட்டின்ற அங்கே ஒரு கேம்பஸில் எங்களுக்கு படிக்க ஃப்ரீயாக ஃபுட்டு கொடுத்து, அதுக்கப்புறம் ஹாஸ்டல் கொடுத்து, எல்லா தங்கும் வசதி எல்லாமே கொடுத்துருந்து எங்களுக்கு 3 months கோர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கோர்ஸுக்கு முடிச்சு கொடுத்ததுக்கப்புறமா நாங்கள் வீட்டில் இருக்கும்போது இன்டர்வியூ ஒரு சில இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். ஸோ அந்த இன்டர்வியூ நாங்கள் செலக்ட் ஆயிருந்தோம். நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஜவாது மலையிலேருந்து வரேன். நான் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். கவர்மெண்ட் மூலயமா பழங்குடி மக்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது சிஎன்சி சிஎன்எம் 2 கோர்ஸ் இருந்தது. நான் சிஎன்சி தான் எடுத்தேன். ஜெட்எஃப் என்ற கம்பெனியில் பேஸ்மெண்ட் செலக்ட் ஆகிருக்கோம். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அது சிஎம் கையில் வாங்குறதுனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன். படித்து முடிச்சுட்டு வேலைக்காக இருக்கும்போது கவர்மெண்ட் மூலயமா இப்படி ஒரு ஸ்கீம் ஒன்று அமல்படுத்தினாங்க. ஸோ கவர்மெண்ட் தான் எங்களை தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூர் கூட்டிகிட்டு போய் படிக்க வச்சாங்க. ஸோ கவர்மெண்ட் மூலமா ட்ரைனிங் எடுத்ததுனால இப்போ எங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடச்சி நல்ல சம்பளம் கிடச்சிருக்கு. இது மூலயமா என் குடும்பத்தை நல்ல நிலைமை கொண்டு வர முடியும். என்னோட பேர் சங்கீதா. நான் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவாது மலையிலேருந்து வரேன். நான் பிஇ ட்ரிபிள் முடிச்சிருக்கேன். எங்கள் அப்பா அம்மா விவசாயம் செய்கிறாங்க. கவர்மெண்ட் மூலயமா பெங்களூருக்கு 3 months கோர்ஸ் படிக்க போனேன். அங்கே சிஎன்சி ஃபீல்டு எடுத்து 3 months கோர்ஸ் முடித்தேன். அங்கேயே சாப்பாடு தங்க வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. என் அப்பா ஸ்தானத்திலேருந்து எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்துருக்காங்க. NDTF பெங்களூரில் நல்ல கோச்சிங் கொடுத்தாங்க. என்னோட இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. இப்போ அங்கே போனப்போ ஸ்கில் கொஞ்சம் டெவலப் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சி எனக்கு பின்னாடி வர அந்த சந்ததிகளை என்னால் முன்னுக்கு கொண்டு வரன்றது கைது இருந்துச்சு. எங்கள் பழங்குடி மக்களுக்காக தமிழ்நாடு அரசு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இனிமேலும் பண்ணுவது நம்பிக்கை இருக்கு. நான் 12வது தான் முடிச்சிருக்கேன். எங்க அப்பா லாரி டிரைவரா இருக்காரு. அம்மா வீட்டுல தான் இருக்காங்க. படித்து முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. பெங்களூர் போயிட்டு 3 மாசம் கோர்ஸ் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் தான் இல்லாதே இருந்தாலும் பேசிக் கம்ப்யூட்டர்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த 3 மாசம் ட்ரைனிங்க்கு கவர்மெண்ட் மூலியமா தான் எங்களுக்கு ஹாஸ்டல், கேன்டீன் எல்லா வசதியும் அவங்க தான் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இந்த ஆர்டர் வாங்குறது எங்க அப்பா கையில வாங்குற மாதிரி இருக்கு. இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கையால் கிட்டத்தட்ட 146 பழங்குடியினை சேர்ந்த இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் இன்றைக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. இந்த திட்டமானது கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் ஒரு சிறப்பு திட்டமாக இந்த திட்டத்தை செயல்படுத்த துறை முடிவு செய்து முதலமைச்சர் அவருடைய ஆலோசனைப்படி இந்த திட்டம் இன்றைக்கு சிறப்பாக நிறைவேற்றி இருக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தாயும் தந்தையும் எப்படி ஒரு குழந்தையை பார்த்துக்குவாங்களோ அது போல முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய பழங்குடியினத்தை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுவதற்கான ஒரு சிறப்பு திட்டத்தை அவருடைய கையாலேயே இன்னைக்கு அவர்களுக்கெல்லாம் பணி நியமன ஆணை வழங்குவது உண்மையிலே துறை சார்பாக எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற சமூக நீதி கொள்கையோடு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஆதிராவிடம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.